காலங்களை கடந்த கடவுளே, உம்மோடு நாங்கள் துவங்கும் ஒவ்வொரு காலை நேரமும் அருளின் நேரமாக அமைவதற்கு நன்றி. படைப்பனைத்திற்கும் படியெழுப்பவர் நீரே. வானத்து பறவைகளுக்கு புசிக்கச் செய்து வயல்வெளி மலர்களுக்கு வண்ணம் உடுத்தி அழகு பார்ப்பவரும் நீரே. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது என்று சங்கீத ஆசிரியர் திருப்பாடல் 34:10 மிக அழகாக தன்னுடைய இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துவதை காண்கிறோம். பேரின்ப தந்தையே, இந்நாளிலே எமது இல்லங்களில் இருக்கும் மூத்த குடிமக்களுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் வயோதிகர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, அவர்களை உமது வலக்கரத்தால் தொட்டு ஆசீர்வதியும். நாங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும் அவர்களே எங்களின் அஸ்திவாரங்கள். நாங்கள் இமாலய புகழ் அடைந்தாலும் அவர்களே எங்களின் வேர்கள் என்பதை மறந்துவிடாத மனம் தாரும். இணைச்சட்ட புத்தகம் 5:16 உன் தாயையும் தந்தையையும் மதித்து நட, இதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் நீ நெடுநாள் நலமோடு வாழ்வாய் என்று அறிவுறுத்தி இருக்கிறீரே. அதற்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் வீட்டு பெரியவர்கள் எங்களையும் நிகழ்கால சந்ததியினரையும் புரிந்து கொள்ள சிறிது நேரம் எடுத்தாலும், புரிந்து கொள்ள இயலாமலே போனாலும் நாங்கள் அவர்களை உதாசீனப்படுத்தவோ பரிகாசம் செய்யவோ கூடாதபடி எங்களுக்கு பரந்த மனப்பான்மையை தாரும். அனுபவத்தாலும் அன்பினாலும் எங்களை ஏற்றிவிட்ட ஏணிகளான அவர்களை நாங்கள் பரிவோடும் மரியாதையோடும் நடத்துவோமாக. அன்பு தகப்பனே, வயோதிகத்தில் அவர்களுக்கு ஏற்படும் உபாதைகளினாலும் உடல் நல குறைவினாலும் அவர்கள் நலிந்து விடாதிருக்க ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் தாரும். எம்மையும் உம் கரத்தால் வழி நடத்தும். இவற்றை எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவ பிதாவே. ஆமென்.